Daily. Taste the Daily. திருமாவளவன் திருப்பி வேங்கை வயல்ல எங்களுக்கு நீதி கிடைக்கல, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்றாங்க. காங்கிரஸை சார்ந்த தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக ஏறக்குறைய நீங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மாற்று கருத்து, எதிர்கருத்து, அதிருப்தி கருத்து சொல்லாத கூட்டணி கட்சியே இல்லை. வேல்முருகன் அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆக அந்த அளவிற்கு இந்த ஒரு தாக்கம் இருக்கும் பொழுது எப்படி இந்தி கூட்டணி 5% தமிழகத்துல நிச்சயமா அவங்களுக்கு குறையும், என்டிஏக்கு ஏறும். இல்லைன்னா நல்ல பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதுவரைக்கும் இவ்வளவு பிரதமர் இருந்தாங்க. யூபிஏலே நீங்க இருந்தீங்களே, அழகா தைப்பூசத்துக்கு தமிழ்ல பதிவு போடுறாங்க. எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் தமிழக மக்கள் மீது. நான் கேட்கிறேன், நீங்க யூபிஏல இருந்தீங்கல்ல, ஏறக்குறைய 20 ஆண்டுகள் மத்தியில இருந்திருக்கிறாங்க. தமிழுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்படும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்தவர்கள். நீங்க பதவிக்காக அதை எப்படி பிடித்துக் கொண்டு அடிமைத்தனத்தோடு நீங்கள் காங்கிரசிடம் இருந்தவர்கள் நீங்கள். அதனால இன்னைய பொறுத்தவரையில என்டிஏ ஏறும், இந்தி இறங்கும். அதான் எனக்கு உட்கட்சி பிரச்சனை. அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவ்வளவு நான் செல்வ பிறந்தகை மாதிரி இல்ல, திமுக தீக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பார்த்துக்கலாம். தமிழகம் ஃபுல்லா 1000 இது மெடிக்கல் திறக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை விட சிக்கர் ஸ்டாலின் மற்ற பெயர் வைப்பதற்கு வேறு காரணமே இருக்க முடியாதுங்க. 2015 ஆண்டு, அதாவது ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சாமானிய மக்களுக்காக மருந்து வேண்டும் என்று சிந்தித்ததை 10 வருஷம் கழிச்சுதான் ஸ்டாலினால சிந்திக்கவே முடிகிறது என்றால் இவர்கள் சாமானிய மக்களுக்கானவர்களா என்று நான் கேட்கிறேன். அது யார்? இப்ப இன்னைக்கு பிரதமர் மருந்தகங்கள் ஆரம்பிக்கலாம். ஆக மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்னோட முகம் இருக்கணும், இல்லைன்னா எங்க அப்பா முகம் இருக்கணும், என் பையன் முகம் இருக்கணும், இல்ல பையனுக்கு பையன் முகம் இருக்கணும். இந்த முகத்தை தவிர எங்களுக்கு யாருமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு மக்கள் மருந்தகம்னு ஸ்டாலின் முகம் போட்டாச்சு. முதல்வர் மருந்தகம், மக்கள் மருந்தகம் என்பதுதான் பிரதமரோட மருந்தகத்தின் பெயர். அதை நாங்க பிரதமர் மருந்தகம் என்று சொல்கிறோமே தவிர அதன் பெயர் மக்கள் மருந்தகம் தான். ஆக 10 வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் சிந்தித்ததை ஸ்டாலின் 10 வருஷம் கழிச்சு காப்பி அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. ஆக அப்ப அவர்கள் மக்களை பற்றி எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே காப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க விஸ்வகர்மா திட்டத்தை உடனே நான் கலைஞரின் கைவினை திட்டம்னு சொல்லுவாங்க, அட்டல் திட்டம் நான் முதல்வர் திட்டம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மத்தியில் திட்டங்களை அப்படியே மறைத்து விட்டு தங்கள் திட்டங்களை போல ஸ்டிக்கர் ஒட்டுவார்கள். அதனால ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பதுதான் அவருக்கு சரியான பெயராக இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.